Welcome to my channel சக்கரை சாதமும் வடகரியும். இன்னைக்கு நாம குக் வித் கோமாலில ஸ்ருதிகா அவங்க பண்ண முசாக்கா ரெசிபியை தான் ட்ரை பண்ண போறோம். இது ஒரு அத்தென்டிக்கான கிரீக் ஸ்டைல் ரெசிபி. இது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா பேஸ்ல வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணிப்பாங்க. அவங்க உருளைக்கிழங்கு அப்படி இல்லைன்னா எக் பிளான்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே கொத்துக்கறி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு லைட்டாக ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே ஒயிட் சாஸ்லாம் போட்டுட்டு சீஸ் போட்டு பேக் பண்ணுவாங்க. பட் நாம் இன்றைக்கி பொட்டேட்டோவும் ஒயிட் சாஸ் மட்டும் வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை இந்த மாதிரி மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப இந்த சிப்ஸுக்கெலாம் போடுற மாதிரி மெலிசாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு திக்னஸில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் போட்டுட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். நீங்கள் ஒருவேளை கிச்சன் டவல் இல்லை அப்படின்னா டிஷ்யூ ஏதாவது யூஸ் பண்ணி கூட இது மேலே இருக்க தண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ண அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து பொரிச்சிக்கலாம். ஒருவேளை எண்ணெயில் பொரிக்கிறது அன்ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவனில் 180 டிகிரி செல்சியஸில் நீங்கள் ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அத்தன்டிக்காக அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மைதாவையும் பட்டரையும் நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 250 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே சாஸ் நல்லா கெட்டியாகிற மாதிரி ஆகிடும். இப்போது கரெக்டாக சாஸ் குக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை இந்த சாஸில் போட்டிங்கன்னா பின்பக்கம் இந்த மாதிரி திக்காக ஒரு லேயர் கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படின்னா உங்கள் சாஸ் கரெக்டாக குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சீஸ் கிரேட்டரில் வச்சுட்டு லைட்டாக மேலே கிரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மேலே சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவல் ரெசிப்பியில் இப்போ சுகர் ஆட் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த கொத்துக்கறி வச்சு பண்ணுற கிரேவி அண்ட் இந்த ஒயிட் சாஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுத்துருக்கோம். பட் நாம் இன்றைக்கி அந்த கொத்துக்கறி வச்சு பண்ணாததுனால இது ரொம்ப பிளெயின் ஆகக்கூடாதுன்னு நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளோட சாஸும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் ஒரு முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ நம்மளோட சாஸ் ரெடி, நம்மளோட பொட்டேட்டோவும் ரெடி. நம்ம இப்போ பேக் பண்ணுறதுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல பொட்டேட்டோ, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம பண்ண அந்த ஒயிட் சாஸை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதே மாதிரி தான் இன்னொரு லேயர் வைக்கிறேன். பொட்டேட்டோ வச்சுட்டு அது மேலே இந்த ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக சீஸ் சேர்த்துட்டு இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி நான் அவனை ஒரு 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ப்ரீஹீட்டட் அவனில் நம்மளோட பேனை வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீக் ஸ்டைல் பொட்டேட்டோ முசாக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட க்ரஸ்ட் பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி நான் தனியாக பிளேட்டில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தாலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ அதுக்கு மேலே ஒயிட் சாஸ் அண்ட் சீஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. குக் வித் கோமாலி ரெசிபீஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் சக்கரை சாதமும் வடகரியும்.